வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகீஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் தோசை எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட பிரகீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். காலிஃப்ளவர் தோசை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கடுகு உளுந்தம்பருப்பு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதோட நம்ம 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் இப்படி நல்லா பிரட்டிக்கலாம். 2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அதாவது உப்பு சேர்த்துக்கிறோம். இது சீக்கிரமாக வெங்காயம் வேகிறதுக்காக சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதோட 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம இப்படி தக்காளியை சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதோடவே ஒரு 2 செகண்ட் கழித்து இது வெந்ததுக்கப்புறம் நம்ம இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதோட நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது வாசனைக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது ஒரு 2 செகண்ட் பிரட்டி விட்டுக்கலாம். 2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அது 1/4 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் தேங்காய் பேஸ்ட்டு அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் அதில் 4 சில் தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்புங்கிறது ஒரு 150 ml இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசை ஊற்ற போகிறோம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதை தேய்ச்சிட்டு அதில் தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு தோசைக்கு தேவையான எண்ணெய் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தோசையில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தோசை மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் மசாலா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த தோசை மேலே இப்படி கொஞ்சம் பரப்பி விட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. மீதி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த தோசைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தோசை கூட சேர்த்து சாப்பிடவும் இது நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி தோசையில் மடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் மடித்து நம்ம இதை முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு தோசை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.